பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியும் இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு கூட பேசுவது, நாம் பகிர்ந்து கொள்வது, ஜெபிப்பது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உலகம் முழுவதிலும் பல தேசத்திலிருந்து இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. நாங்கள் பேசுவது இந்தியாவுக்கு மாத்திரம் அல்ல, எல்லா தேசத்திலும் எழுப்புதல் காலத்தில் நடக்க போகிற காரியங்கள். ஸ்ரீலங்காவில், அதனால் மலேசியாவில், சிங்கப்பூரில், மியான்மரில், ஆஸ்திரேலியாவில், நியூசிலாந்துலேயே, அமெரிக்காவில், கனடாவில், ஐரோப்பா நாடுகளில் எல்லா தேசத்துலேயுமே எழுப்புதல் வரும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகள், நெருக்கங்களை சாத்தான் உண்டாக்குவான். அப்போது அந்த என்ன விதமான ஆவிகள் அதுக்கு விரோதமாக எழும்பி என்ன மாதிரி செயல்படும், நம்ம அதை எதிர்த்து எப்படி ஜெபிக்கணும், இப்போ இருந்தே அதற்கு ஜெபத்தை நம்ம செய்து நம்மளை பலப்படுத்தி கொள்ளணும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் அந்த காரியத்தெல்லாம் பேச வைத்து கொண்டிருக்கிறார். அப்போ அவர் எழுப்புதல் வந்தால் ஒன்லி ஜனங்க ரட்சிக்கப்படுவாங்க, அற்புதம் நடக்கும், சபை வளரும், அது மாத்திரம் அல்ல. இன்னொரு பக்கத்தில் சாத்தான் தீவிரமாக எழுப்புதலுக்கு விரோதமான பல காரியங்களை செய்வான். அப்போ எழுப்புதலை வேகத்தை குறைக்கணும், தடுக்கணும் என்பதற்கான எழுப்புதலை அவனால் முழுமையாக தடுக்க முடியாது. ஆனால் அவருடைய வேகத்தை குறைக்கணும், அதை திசை திருப்பணும் என்பதற்கான காரியத்தெல்லாம் செய்வான். அப்போ இதெல்லாம் நம்ம இப்போவே அறிந்து ஜெபம் பண்ணி நம்ம ஆயத்தப்பட்டு கொண்டால்தான் எழுப்புதல் காலத்தில் ஜெயம் பெற்றவளாய் முன்னேறி போய் கொண்டே இருக்க முடியும். அதனால தான் முன்கூட்டியே அதை குறித்த ஆண்டவர் நம்மோடு தெளிவாய் பேசும்படி இந்த நாட்களை தந்திருக்கிறார். கடந்த வாரத்தில் பேசணும், எழுப்புதல் காலத்தில் வரக்கூடிய பயமுறுத்தல்கள். சில மனிதர்களை சாத்தான் எழுப்பி பயமுறுத்துவான், அதிகாரிகளை சாத்தான் எழுப்பி பயமுறுத்துவான். ஏன் நீதித்துறை, அரசாங்கம், அதன் மூலமாய் சாத்தான் எழும்பி பயமுறுத்தல்களை கொண்டு வர பயன்படுத்துவான். அப்போ இதெல்லாம் வரும் பொழுது நம்ம எப்படி அதை ஃபேஸ் பண்ணணும், அதுக்கு எப்படி ஜெபித்து நம்ம ஆயத்தப்படணும். சாத்தான் நம்மளை மேற்கொள்வதற்கு பயன்படுத்துகிற முக்கிய ஆயுதம் பயம். முதல்ல நம்மளை பயமுறுத்த தான் அவன் காரியங்களை செய்வான். அப்போ தேவ பிள்ளைகள் பயமில்லாதபடி தைரியமாக நிற்கணும். ஆண்டவருக்கு ஒருத்தர் வைராக்கியம் நமக்குள்ளே இருக்கணும். அப்போ ஆண்டவருக்காக நம்ம தைரியமாய் பேசக்கூடியவர்களாகவும் இருக்கணும். எல்லா இடத்துல அமைதியாக இருக்கக்கூடாது. அமைதியாக ஆண்டவர் இருக்க சொன்னால் அமைதியாக இருக்கணும். பேச வேண்டிய இடத்துல பேசணும், செயல்பட வேண்டிய இடத்துல செயல்படணும். அப்போ கர்த்தர் சொல்லுகிறபடி நம்ம செய்யணும். இதற்கு நம்மளை பக்குவப்படுத்தி கொண்டு ஜெபத்தில் இப்போ அதுக்காகலாம் ஜெபிக்கணும் என்பது தான் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்குற காரியம். அதனுடைய தொடர்ச்சியாக சில காரியத்தை இன்னும் பேச போகிறோம். ஏன்னா இப்போவே உபத்திரவம் ஆரம்பித்து விட்டார். எழுப்புதலுக்கான காரியம் ஆரம்பிச்சிட்டதுனால சாத்தானும் தன்னுடைய எதிர்ப்புகளை உண்டாக்கி, பயமுறுத்தல்களை உண்டாக்கி அவன் சில செயல்களை செய்ய ஆரம்பிச்சிட்டான். அப்போ நடக்கிறதை வைத்து நம்ம இந்த சூழ்நிலையில் எப்படி செயல்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு தான் ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த நாளின் தெய்வ மனிதர் தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் அவங்க நம்மத்தில் இருக்கிறாங்க. இன்னும் நிறைய காரியங்கள் அவரிடத்துலேருந்து நம்ம கேட்டு அறிந்து கொள்ள போகிறோம். வாங்க அவங்களோட நம்ம பேசலாம். அன்பு சகோதரர்களே, உங்களுடைய எல்லாருடைய சார்பாக இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். பிரைஸ்லாம். சந்தோஷம். நம்ம கடந்த வாரத்தில் நம்ம இந்த எழுப்புதல் காலத்தில் சாத்தான் என்னென்ன விதத்தில் எதிர்ப்பான், பயமுறுத்தலை கொண்டு வருவான், அதை பற்றி பேசிக்கிட்டே வந்தோம். பாதி தான் பேசியிருக்கிறோம். அப்போ அந்த மாதிரி எழுப்புதல் காலத்தில் வரப்போகிறது இப்போவே சிம்டம் தெரிய ஆரம்பிச்சிட்டு சில தேசங்களில், இந்தியாவில் சில தேசங்களில், உலக அளவில் இது வரும்னு சொல்கிறீங்க. எங்கெங்கெல்லாம் எழுப்புதல் வருதோ அங்கெல்லாம் கூட இதெல்லாம் வரும். சாத்தான் சும்மா இருக்க மாட்டான் அப்படின்னு. ஓகே, அதை ஜெயிக்கிறதுக்கே நம்ம என்ன செய்யணும், எப்படி ஜெபிக்கணும், அதுக்கு ஒரு தான் பேசணும். அதில் முதல் கட்டமாக நம்ம எடுத்துக்கொண்டது அச்சுறுத்துதல். அப்போது ஒரு அரசாங்கம் பயன்படுத்தலாம், மனிதர்கள் பயன்படுத்தலாம். அந்த இடத்துல மனிதர்கள் நடுவில் இந்த மாதிரி சின்ன சின்ன குழுக்கள் மாதிரி வச்சு அவங்க பயமுறுத்தலாம். அப்போது இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு சொல்லும்போது அதுக்கு எதிர்வினையாக நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒன்று, நம்ம இப்போ இருந்தே அந்த காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். ஏன்னா அது ஒரு பொல்லாத ஆவியினால் உண்டாகிற காரியம். பயமுறுத்துறது பிசாசினால் உண்டாகிறது. ஆனால் அதுக்கு அது மனிதர்களையும் அதிகாரங்களையும் பயன்படுத்துது.
அப்போ நம்ம ஒவ்வொருத்தரையாக வந்து எதிர்க்கிறத விட அது பின்னால் இருக்கிற அந்த சத்துருவை கண்டுபிடிச்சு நம்ம முதல்ல எதிர்த்துட்டா அதனுடைய வேகம் வந்து ரொம்ப மட்டுப்பட ஆரம்பிச்சிடும். இன்னொன்று வந்து அந்த ஸ்பாட்டில், அந்த களத்தில் நான் ஒரு எதிர்ப்பை சந்திக்கும் போது அல்லது வரும்போது நான் எப்படி நடந்துக்கிறனோ, பயமுறுத்தல் அதெல்லாம் பாதி பேசிட்டு விட்டோம். அப்போ நீங்கள் சொன்னீங்க, நாங்கள் எங்கள் ஊழியத்தில் நாங்கள் சந்தித்த சில காரியங்கள், சில அனுபவங்கள். அதில் முதல் கட்டமாக அது வந்து 2 விதமாக பிரச்சனை வருது. ஒன்று, நாம் அவர்களுடைய இடங்களுக்குள்ளேயோ ஒரு கிராமத்துக்குள்ளேயோ அவங்க இடத்துக்குள்ளே போகிறதில்ல. இது வரைக்கும் யாருமே அவர்களுடைய வழிபாட்டு ஸ்தலத்துக்குள்ளே போய் ட்ராக்ஸ் கொடுத்தாங்க, அங்கே நின்று சுவிசேஷம் தருத்தான்னு எங்கேயுமே கிடையாது, பண்ணலை. ஆனால் ஒரு பொதுவான ஒரு இடத்துல வெளியே போகும்போது வந்த பிரச்சனைகள். இப்போ என்னென்னா, நம்முடைய இடத்துக்குள்ளே, நம்முடைய பாதுகாக்கப்பட்ட நம்முடைய தேவாலயங்கள், இந்த மாதிரி இடத்துக்குள்ளே இப்போ நுழையிற கலாச்சாரம் வருது. எதிர்காலத்தில் இது வந்து எல்லா இடத்துலையும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த மாதிரி வரும்போது நம்ம எப்படி எதிர்வினை ஆற்றணும்? அதில் ப்ரேயர் ஒரு சைடு இருக்குது. நம்ம ஸ்பாட்டில் அந்த நேரத்தில் நம்ம எப்படி எதிர்வினை ஆற்றணும்னு கேட்டேன். அப்போ நீங்கள் சொன்னீங்க, இது சம்மந்தமாக இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை ப்ராக்டிக்கலாக எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் அப்படின்னீங்க. இந்த நெருக்கமான காலத்தில் ஒன்று, நமக்கு வந்து நல்ல ஒரு ஞானத்தின் ஆவி ஆண்டவரிடத்தில் கேட்டு அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுறது. ஆமாம். அப்போ ஊழியன்னு ஆரம்பித்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் எல்லாருமே சந்தித்தாங்க. அப்போ முதல்ல நமக்கு ஞானம் வேணும், எப்படி இந்த பிரச்சனையை நம்ம அணுகிறது, மேற்கொள்கிறது. அது ஒன்று. தைரியம் தான் முதல்ல வேணும். முதல்ல பயப்படக்கூடாது. எந்த சூழ்நிலையிலையும் ஊழியன்னா பிரச்சனை வரும், எதிர்ப்பு வரும், நெருக்கம் வரும். சாத்தான் வந்து அவனுடைய ராஜ்யம் பாதிக்கப்படுறதுனால கோபத்தோடு எழும்பத்தான் செய்வான். ஆனால் எதை குறித்தும் பயப்படக்கூடாது. மனுஷரை குறித்த பயமோ, அதிகாரங்களை குறித்த பயமோ, பிசாசு குறித்த பயமோ இருக்கக்கூடாது. அதுக்கு நம்ம அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும் ஸ்ட்ராங்காக. அப்போ ஆண்டவர் மேலே ஒரு அன்பும் அளவில்லாத ஒரு அபிஷேகமும் பெற்றுக்கொண்டாதான் அந்த தைரியம். ஆவியானவர் தைரியப்படுத்த, பயப்படாத. அப்போ பவுல் வந்து கூட அவர் கொரிந்து பட்டணத்துக்கு போன போது அவருக்குள்ள ஒரு கலக்கம் வந்தது. சூழ்நிலை பார்த்து ஆண்டவர் அதை அறிந்து ராத்திரியில் தோன்றி, நீ பயப்படாமல் பேசு, இந்த பட்டணத்தில் எனக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, தைரியமாக பேசு. ஆண்டவர் தைரியப்படுத்தி அவரை பலப்படுத்துகிறார். அப்போ நம்ம பயப்படாமல் தைரியமாக இருக்கிறதுக்கு ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ ஊழியர்களானாலும் விசுவாசிகளானாலும் நம்ம கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி தைரியமாக இருக்கணும். முதல்ல எந்த பிரச்சனை வந்தாலும் பயன்றதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. கரெக்ட். இந்த பயத்தை தான் முதல்ல பிசாசு உள்ளத்தில் விதைப்பான். பயத்தை நாவியை நான் கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தினால, நான் பயப்பட மாட்டேன். பாட்டை பாடிட வேண்டியதான், சரி, பயப்பட மாட்டேன். அது மாதிரி அது பார்த்தா அங்கே நமக்கு விசுவாசத்தை அறிக்கை. அதை பார்த்து பிசாசு பயந்துருவான். நம்ம பயந்துட்டா அவன் நம்ம மேலே மேற்கொள்ளுவான். ரெண்டாவது வந்து நமக்கு ஞானம், அந்த என்ன மாதிரி பிரச்சனை வருது, ஞானமாக அதை சந்திப்பது. வீம்புக்கு பண்ணிடக்கூடாது, அது ஒன்று. முதல்ல பயப்படக்கூடாது. ரெண்டாவது என்ன மாதிரி சூழ்நிலை வருது அதை பார்த்துட்டு தைரியமாக பேசணும். சில சூழ்நிலையில் எப்படி வரும்னா, எங்கள் டீம் ஒரு முறை ஒரு கிராமத்துக்கு ஊழித்து போகிறாங்க. சரி, அதுக்கு நான் ஒரு மாதமாக ஜெபம் பண்ணி தான் இந்த டீம் போகுது. இந்த இடம் அங்கே ஒரு பாஸ்டர் இருக்கார், அவங்க மூலமாக தான் நாங்கள் போகிறோம் அந்த பக்கத்து கிராமன்ட்டுன்னு. போன உடனே அந்த வாசல்லையே ரெண்டு வாலிபங்க நின்று ஸ்டாப் நிறுத்திட்டாங்க. எல்லாம் என்னென்னா, நீங்கள் கிறிஸ்தவங்க எங்கள் ஊருக்குள்ளே வரக்கூடாது, எங்கள் இந்துக்களை தவிர யாரும் ஊருக்குள்ளே வரக்கூடாது போர்டே வச்சுருக்கான். ஆக்சுவலாக இந்திய சட்டத்தின் பிரகாரம் தப்பு, அப்படி சொல்ல முடியாது. ஒரு ஊருக்குள்ளே இந்த மதத்தினர் வரக்கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? வச்சு நிற்கிறான். நம்ம ஆட்கள் ஒன்று பேசி, இல்லை தம்பி, நாங்கள் வந்து ரோட்டில் நின்று பேசுவோம், யாரையும் கட்டாயப்படுத்துறல, நற்செய்தான் கேட்குறோம். இல்லை, எங்கள் ஊருக்குள்ளே வரக்கூடாது. ரெண்டே பையங்க தான் மறிச்சு நிற்கிறாங்க. அந்த சமயத்தில் பஸ் வந்து நிற்க, டவுன் பஸ்ஸில் இறங்கி கொஞ்சம் பெண்கள், அந்த ஊர் பெண்கள்லாம் வர்றாங்க. அவங்களாம் இந்துக்கள் தான். என்னப்பா விஷயம்னு கேட்டாமா, நாங்கள் இது மாதிரி இங்கேருந்து வர்றோம், இயேசுவை பற்றி ஒரு நற்செய்தி சொல்கிறதுக்கு வர்றோம், இந்த பையங்க எங்கள் ஊருக்குள்ளே வரக்கூடாதுன்றாங்க. நான் அவனுக்கு கிடக்குறாங்க, நீங்கள் வாங்க எங்கள் கூட கூட்டிட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவனுக்கு ஒன்றே வேலை இல்லாமல் போயிடுச்சு. ஆண்டவர் வந்து அந்தந்த நேரம் சரியான நாட்களுக்கு கொண்டு நம்ம ஜெபத்தோடு நேரங்களில் என்ன நினைச்சிரோம்னா,
அந்த 2 பையங்க தான் அந்த ஊர்னே நம்ம நினைச்சிரும். ஒரு தப்பு அபிப்பிராயம். அதான் தப்பு. ஊருங்கிறது இவங்கள தாண்டி இன்னும் நிறைய இருக்குது. இவன் 2 பேர் தான். அது ஒரு அமைப்பு வச்சுட்டு பண்றாங்க. மக்கள் சொல்லல, மக்கள் விருப்பத்தோட கேட்கறாங்க. சரி. இந்த 2 பேருக்காக நம்ம ஏன் தடையா நிக்கணும்? அதனால போய் நல்ல ஊழியம் செஞ்சுட்டு வந்தாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. அப்போ இந்த ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்றபடி ஞானமா நம்ம நடக்கிறாரு, பேசுறாரு. அது மாதிரி ஒரு மதுரை பக்கத்தில் ஒரு கிராமத்துக்கு ஒரு டீம் போயிருந்தாங்க நம்ம ஆட்கள். அதில் போய் ஊழியம் செய்ய போன போது ஒரு நிறுத்தி போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 2-3 எல்லா இடத்துலையும் ஒரு 2-3 பேர் தான் இந்த அமைப்பு வச்சுருக்கவங்க தான் கூப்பிட்டு வந்தால் நம்ம டீம் ஒரு 15 பேர் நிற்கிறாங்க, வேனில் போயிருக்கிறாங்க. அப்போ அவங்க போலீஸ் அதிகம் வந்து என்ன விஷயம்னு விசாரித்தா, அவங்க மரம் மாற்றுறாங்க, இது மாதிரி மரம் மாற்றுறது தப்பு தானே அப்படின்ட்டு. அப்போ நம்ம ஆட்கள் சாப்பிட்டா, ஐயா நாங்கள் வந்து யாரையும் மதத்தை பற்றி நாங்கள் பேச மாட்டோம், இயேசு எங்களுக்கு செய்த நன்மை சொல்கிறோம், அதுக்கான கைப்பற இது தான். யாராவது கேட்டால் அவங்களுக்கு இதை கொடுப்போமே தவிர நாங்கள் யாரையும் கட்டாயப்படுத்துறதில்லை. ஒரு தெருவில் நின்று பேசுவோம், விரும்பினா அவங்களுக்கு கட்டாயம், அவ்வளோதான் அப்படின்னு பேசுனா அந்த அதிகாரி எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுட்டு அந்த 2-3 பையங்க தான் அவங்கள கூப்பிட்டாரு. தம்பி, நம்ம இந்தியாவில் யாரும் அவங்கவுங்க மதத்தை ப்ரீச் பண்ணலான்னு சட்டம் இருக்குது. அவர் சட்டம் தெரிஞ்ச ஒரு அதிகாரி, அவர் இந்து தான், அவர் அழகாக பேசி சட்டம் இருக்குது. அவங்க வந்து இன்னும் உங்கள் தெய்வத்தை பற்றியோ உங்களையே குறைச்சி பேசுனா நான் வந்து அவங்கள வந்து தடுக்க முடியும், அரெஸ்ட் பண்ண முடியும். அவங்க கடவுளை பற்றி தான் பேசுகிறாங்க. இதுக்கு இந்தியா உரிமை கொடுத்துருக்குது, அதை தடுக்க முடியாது. நான் தடுத்தா நான் தான் தப்புன்ற மாதிரி இல்லை. அதனால் அவங்க உங்கள் மதத்தை பற்றி இழிவாவோ உங்கள் தெய்வத்தை பற்றி பேசினாலும் சொல்லி நான் ஆக்ஷன் எடு, மற்றபடி நீ தடுக்கக்கூடாது. உன் மதத்தை பற்றி நீ பேசணுமா, நீயும் பேசு. அவங்க பேசி முடிச்சுட்டு போன பிறகு நீ தெருவில் நின்று உன் கடவுளை பற்றி பேசு, தப்பு கிடையாது. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நம்ம ஆட்களை கூப்பிட்டு நீ எவ்வளோ நாள் செய்வீங்க, நாங்கள் இந்த ஏரியாவில் இன்னும் 4-5 நாள் செய்ய போகிறோன்னு நீங்கள் செய்யுங்க, அடுத்த மதத்தை பற்றி பேசாதுங்க, உங்கள் இயேசு பற்றி மட்டும் பேசுங்க. யாராவது பிரச்சனை பண்ணால் என்கிட்ட வாங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பாதுகாப்பு கொடுத்துட்டு போனார். அப்போ அப்படி அதிகாரி இருக்கிறாங்கல்ல. அப்போ நம்ம ஜெபிச்சுட்டு போகும்போது அப்படி நல்ல அதிகாரிகள் இருக்கிறாங்க, நமக்கு சப்போர்ட்டிவாக கர்த்தர் மாற்றி தருவார். அந்த விசுவாசத்தோடு நம்ம செய்யணும். சில இடங்களில் டேக்ஸை கிழிச்சு போடுவாங்க, அடித்து வரட்டுவாங்க, அதுவே நம்ம ஏற்றுக்கொள்ளணும். இப்போ ஆண்டவருக்காக அதுவும் அதே நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அதை ஒரு சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக தானே அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளணும். அது ஒன்று இருக்குது. இது இல்லாமல் நம்ம இடத்த வந்து தாக்குறாங்க, அதை வந்து நம்ம அனுமதிக்க முடியாது, நிற்கக்கூடாது. இப்போ எங்களுக்கு ஆண்டவர் இடம் தந்திருக்காரு, நாங்கள் லீகலாக கவர்மெண்ட்லேயே பெர்மிஷன் வாங்கி கட்டியிருக்கிறோம், இங்கே நாங்கள் கூட்டம் நடத்தலாம், எங்கள் வந்து ஆராதனை நடத்தலாம், எங்களுக்கு உரிமை, கவர்மெண்ட் ரூல் பிரகாரம் உரிமை இருக்குது. அதை தடுக்க ஒருத்தர் வந்தானக்கு எப்படி அனுமதிக்க முடியும்? கர்த்தருடைய இடத்துக்குள்ள என்னை பற்றி என்ன திட்டிக்க, அது பர்சனல். சரி, எங்கள் ஆண்டவரை பற்றியோ அவருடைய ஆராதனை பற்றியோ ஊழியத்தை பற்றியோ தடுக்க நினைச்சா அதை நாங்கள் விட முடியாது. கண்டிப்பாக அதில் தைரியமாக இப்போ பாஸ்டராக இருக்கலாம், விசுவாசிகள், அவங்களுக்கு முதல்ல தைரியம் வேணும், தைரியமாக ஆண்டவருக்காக நிற்கணும். இல்லை, இந்த வசனத்தில் வரும்போதே கூட கர்த்தருடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்ததுன்னு கிறிஸ்துவ பற்றியுமே சொல்லி ஆண்டு ஒரு வைராக்கியம், அந்த வைராக்கியம் வந்து நமக்கு இருக்கணும். இவங்க ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க சில இந்த ஊழிய தலைவர்கள். இப்போ வந்து என்னை அடித்தா நான் சாந்தமாக ஏற்றுக்கொள்ளணும், என்னுடைய காரியத்தில் பண்ணால் நான் சாந்தமாக பொறுமையாக இருந்து ஜெபம் பண்ணணும். ஆனால் என் கையில் ஒரு பொறுப்பை கர்த்தர் கொடுத்துருக்கும் போது அதை தொடும்போது விட முடியாது, நான் வந்து விட முடியாதுல்ல. இப்போ வந்து என்னுடைய பணத்தில் என்னுடைய பர்ஸில் இருக்க பணத்தை எடுத்துட்டான்னா சரி, நீ கேட்குற நான் கொடுத்துறேன்னு கொடுக்கலாம். நான் ஒரு வங்கியில் வேலை செய்கிறேன், ஒரு பேங்க்கில் என்னை நம்பி வந்து பணத்தை வந்து கொடுத்துருக்கான், வந்து அரசாங்கம் கொடுத்துருக்கு, இதை தொட்டான்னு சொன்னால் நான் வந்து போராட்டம் தானே செய்யணும் முடியும். அப்போ பிரச்சனையை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். எல்லாம் ஒரே மாதிரி நம்ம டீல் பண்ணக்கூடாது, ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு மாதிரி. அப்போ நமக்குள்ள ரைட்ஸை நம்ம விடக்கூடாது, தைரியமாக நம்ம பேசணும். இல்லை, அரசாங்கம் வந்து நமக்கும் வந்து ரைட்ஸ் கொடுத்துருக்குல. அரசாங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு மாத்திரம் இல்லை. நானும் இந்த தேசத்தில் தான், நானும் தான் ஓட்டு போடுறேன், நானும் தான் வந்து இந்த நாட்டினுடைய இதுக்கு எல்லாத்துலேயும் நம்மளும் வந்து இணைஞ்சிருக்கிறோம். ஒரு டேக்ஸ் போட்டால் நமக்கு மாத்திரம் டேக்ஸ் இல்லாமல் இருக்கும். ஆமாம், நம்ம தான் டேக்ஸ் கொடுக்குறோம். அப்படி இருக்கு. இதில் வந்து ஆமாம், சகிப்புத்தன்மை அப்படின்னு பேசுவாங்க. பொதுவாக அந்த வார்த்தை உடனே சகிப்புத்தன்மை இல்லை அப்படின்னு பேசுவாங்க. நம்ம நிறைய சகிப்புத்தன்மையோட இருக்கிறோம், அதுக்காக நம்ம ரைட்ஸை விட்டு கொடுக்க முடியாதுல்ல. கண்டிப்பாக. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டா
அவங்க முன்னால் ஒரு கவர்மெண்ட் இருந்த ஜெயலலிதா அம்மா கவர்மெண்ட் இருக்கும்போது ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா, என்கிட்ட இருக்குது, நான் அந்த காப்பிலாம் நான் வச்சுருக்கிறேன். அதில் என்ன போட்டிருக்காங்க, அந்த டைமில் ஒரு சட்டம் தமிழ்நாட்டில் ஏற்றிருக்காங்க. எந்த கவர்மெண்ட் அரசாங்க சம்பந்தமான கட்டிடங்கள், அரசாங்க ஆஸ்பத்திரி, கவர்மெண்ட் ஆஃபீஸ், பஞ்சாயத்து ஆஃபீஸ், இது நீதிமன்றங்கள், இது மாதிரி எல்லா பொதுவான எந்த இடத்துலையுமே எந்த மத சம்பந்தமான வழிபாட்டு தலம் கட்டக்கூடாது. இது கவர்மெண்ட் ரூல். இந்த ஜீவன்ட்டு இருக்கிற வச்சுருக்க காப்பி. அப்படி பார்த்தீங்கன்னா எந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியிலையும் அங்கங்கே எங்கேயுமே கட்டக்கூடாது. இதான் சட்டம். ஆனால் கட்டுறாங்கல்ல இப்போ வரைக்கும் நிறையா போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல அதில் வச்சு ஸ்டேஷனுக்கு முன்னால் கூட எல்லாம் கட்டுறாங்கல்ல. அப்போ இந்த சட்டத்தை வச்சு கேஸ் போட முடியும். அப்போ இருக்குல்ல. அப்போ நீ சட்டம் பேசுனா இந்த சட்டம் பேசலாம். ஆனால் ஏன் பேச மாட்டேங்கிறோன்னா, இங்கே நம்முடைய இந்து சகோதரர்கள் அதிக மெஜாரிட்டி அவன் ரொம்ப பக்தி உள்ளவங்க. எங்கே போனாலும் சாமி கும்பிடுவாங்க. நம்ம கிறிஸ்தவ மாதிரி சர்ச்சு உள்ள இடம் இல்லை, ரோட்டில் கோயிலை பார்த்தாலும் கும்பிடுவோம். அவ்வளோ பக்தி உள்ளவங்க. சரி, அவங்க ஒரு ஆஸ்பத்திரி போகிறாங்க, ஒரு கவர்மெண்ட் போகிறாங்க, பக்தியை சாமி கும்பிட்றாங்க. உணர்வுகளை நம்ம புண்படுத்தக்கூடாது. இதை என்ன சொல்கிறேன், இதை வச்சு கேஸ் போட்டால் நிற்கும் அப்படின்றாங்க. சிலது நம்ம உரிமை பேட்டி போலீஸில் பேசுனா அவனு சொல்கிறாங்கன்னாக்கி, அவன் கம்ப்ளைண்ட் கொடுக்கறனால தான் நாங்கள் வர்றோம், நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க, அவன் மேலே கை வைக்கிறோன்னு சொல்கிறாங்க. நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க, அதுதான் மனிதாபிமானம். நம்ம சகிப்புத்தன்மைன்றது. நம்முடைய சகோதர சகோதரிகள் அவங்க பக்தியை எங்கேயும் சாமி கும்பிட்ற ஆட்கள், அதனால செய்யட்டும். நம்ம அதுக்கு விரோதமாக இந்த சட்டத்தெல்லாம் பயன்படுத்தி சகிப்புத்தன்மை எங்கே இருக்கணும்னு ஒரு கணக்கு இல்லை. இப்போ என்னுடைய எல்லைக்குள்ள என்னுடைய இடத்துக்கு வரக்கூடாதுல்ல. கர்த்தர் என்னை நம்பி கொடுத்த ஒரு காரியத்தை அவன் அபகரிக்க வர்றான்னு சொல்லும்போது நான் எப்படி அதுக்கு எதிர்வினை ஆற்றாமல் எப்படி இருக்க முடியாது? எங்கள் கேம்பஸில் நான் ஒரு கோயில் கட்டுறேன்னா என்னால் எப்படி இடம் கொடுக்க முடியும்? அது முடியாது. அந்த மாதிரி அப்போ தேவ பிள்ளைகளும் அந்த காரியத்தை விளங்கி கொள்ளணும். அதை மற்ற மக்களும் பொதுமக்களும் விளங்கி கொள்ளணும். நம்மள எவ்வளோ தூரம் லீனியன்ஸாக இருக்கிறோம், சட்டம் அப்படி சொன்னாலும் நம்ம அதுக்கு போகிறதில்லை. நம்ம எல்லாருடைய மத நம்பிக்கையை நம்ம மதிக்கிறோம், நேசிக்கிறோம். அவங்கள பற்றி நம்ம குறை சொல்லிலாம் நம்ம யாரும் பிரசங்கம் பண்ணுறது கிடையாது. இயேசுவை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம். ஆனால் பாஸ்டர்மார்கள் தைரியம் உள்ளவங்களாக இருக்கணும். இந்த பயம்தான் காரணம் எங்களுக்கு. அது மாதிரி விசுவாசிகளும் பயம். அதுக்கு என்ன காரணம்னு சொல்கிறேன்னே, பாஸ்டர்மார்கள், விசுவாசிகள், கிறிஸ்தவங்கெல்லாம் நாங்கள் அமைதியாக இருக்க என்ன காரணம்னா செல்ஃபிஷ்னஸ், சுயநலம். எனக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது. அது சரி சரி, நான் போனால் நான் சேஃபாக இருக்கணும். அந்த செல்ஃபிஷ்னஸ் தான் பாஸ்டர்மார்களாக இருக்கட்டும், சில விசுவாசிகளாக இருக்கட்டும், அந்த சுயநலம் தான் இது மாதிரி காரியத்தை எதிர்க்காமல் இருக்க காரணமே. அப்போ ஆமாம், சுயநலம். எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, என் குடும்பத்துக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அப்போ நம்ம இதில் பிரச்சனை மாட்ட கேஸ் ஆயிரும். ஒரு சபையை கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு வீடு அப்படின்னு நினைக்கணும். அதுல என்னுடைய பங்களிப்பு இருக்குல்ல. இயேசு உடிக்கிறார் ஊழியம்னா அது ஒரு ஸ்தாபனத்துக்கு மாத்திர சொந்தம் இல்லை, ஆண்டவருக்கு சொந்தம். நாங்க எவ்வளோ பேர் இதுல நன்மை அடைகிறாங்க, எவ்வளோ பேர் சுகமடைகிறாங்க. எல்லாருக்குமான ஒரு இடமா, பொது இடமா தானே பயன்படுத்துறோம் நம்ம. அப்போ இதில் நன்மை பெற்ற எல்லாருக்குமே இந்த ஊழியத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்குது, ஒரு கடமை இருக்குல்ல. ஒரு பிரச்சனை வந்தால் மாத்திரம் இதில் இருக்க இந்த ட்ரஸ்டீஸும் அல்லது இதில் இருக்க முக்கியஸ்தர்கள் மாத்திரம் தான் காப்பாற்றணும்னு என்ன இருக்குது. இப்போ கர்த்தர் எங்கள் எல்லாருக்கும் கொடுத்தது தானே இந்த ஊழியம், அப்போ முக்கியமான ஊழியங்கள்லாம். அப்போ ஒரு பர்டிகுலராக ஒரு சபை என்று ஒன்று இருக்கும்போது அந்த சபையில் இருக்கிற அங்கத்தினர்களுடைய ஒரு வீடு, அது தேவனுடைய வீடு. அப்போ என் வீட்டுக்கு நான் எப்படி வைராக்கியம் பாராட்டுறேனோ அது மாதிரி இப்போ சபைக்கு வரும்போது நான் சில சபைகள் இருக்காங்க பாருங்க, சில சபையெல்லாம் இடுக்க போனால் மக்கள்லாம் உட்காந்துடுறாங்க. ஆமாம், விட மாட்டாங்க. இத்தனை வருஷமா ஆராதிக்கிறோம், இவன் எவனோ ஒருத்தன் கேஸ் போட்டான்னு இடிக்க வர்ற தைரியம் பாதுகாக்க. சமீபத்தில் சென்னையில் பாதுகாக்கிறாங்க. சில மிஸ்டேக் இருக்கலாம், எப்போவோ நடந்தது, அதை நாங்கள் கரெக்ட் பண்ணுறோம். நம்ம கரெக்ட் பண்ண ரெடியாக இருக்கோம். நான் அவங்கள்ட்ட பேசினேன், பிஷப் அம்மாட்ட. சில குறைபாடுகள் சொன்னாங்க, நம்ம மக்கள் விரிவாக்கும் போது அதை நாங்கள் கரெக்ட் பண்ணிடுறோம் அப்படி சொல்லியிருக்கிறோம். அதுக்காக இடிக்கணும்னு எப்படி சொல்ல முடியும்? அது அந்த பகுதியில் உள்ள ஜனங்களுமே கூட சேர்ந்து அதுக்கு எதிராக ப்ரொட்டஸ்ட் பண்ணி அரசாங்கத்துக்கு எதிராக அவங்க அவங்களும் சேர்ந்து கிறிஸ்தவங்களோட நின்று போகிறாங்க. இந்துக்கள் கூட நிற்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் ஒரு வழிபாட்டு தலன்றது அங்கே மத வித்தியாசம் பார்க்க மாட்டாங்க. பக்தி உள்ள இந்துக்கள் நிற்பாங்க. எதை வழிபாட்டு தலம் எதை இடிக்க இந்துக்கள் விட மாட்டாங்க. மற்றபடி இந்த சூழ்நிலை நம்ம புரிந்து கொண்டாலே நம்ம தைரியமாக நிற்கலாம். அப்போ நம்ம இன்னொன்று காரியம் என்னென்னா, சபை நடத்துகிறவங்களுக்கு, ஊழியம் செய்கிறவங்களுக்கு
சமுதாய அக்கறை இருக்கணும். கண்டிப்பாக. அப்போ தான் சமுதாயம் உங்கள்கிட்ட வந்து நிற்கும். ஆமாம். அது ரொம்ப முக்கியம். என்னென்னா இப்போ நிறைய சபை நடத்துகிறவங்க நாங்கள் ஆராதனை நமக்கு தான் இல்லாமல் சமுதாயத்துக்கு என்ன நன்மை? அது சரி. அப்போ அதை நம்ம யோசிக்கணும். அப்போ வசனம் என்ன சொல்லுதுன்னா, எனக்கு தெரிஞ்சு புதிய ஏற்பாட்டில் எழுப்புதலுக்கு 3 காரியம். 1 ஜெபம், 2வது சுவிசேஷம் அறிவிக்கணும், 3வது நற்கிரியைகள். திரும்ப திரும்ப சொல்றார், நற்கிரியை செய்ய பழகுங்க, விதவைகள், திக்கற்ற பிள்ளைகள், கூடுமான எல்லாருக்கும் நன்மை செய்யுங்க. அந்த கலாத்தியெல்லாம் பவுல் சொல்றார். அப்போ ஒரு சர்ச் ஒரு கிராமத்தில் இருந்தால் கிறிஸ்தவங்க கூடி ஆராதிக்கிற இடமா மட்டும் இருக்கக்கூடாது. சரி. அந்த கிராமத்துக்கு அந்த சர்ச்சை மூலமாக நன்மை நடக்கணும். 4 விதவைகளுக்கு போஷிக்கணும், ஏழை குழந்தைகளுக்கு உதவி செய்யணும், அந்த சர்ச்சில் பிள்ளைகளை படிக்க வைக்கணும். எவ்வளோ நன்மை செய்யலாம. இதை செஞ்சா இந்த சர்ச் மேலே எவனாவது கை வைக்க விடுவாங்களா? அப்போஸ்தலர்கள் காலத்தில் வந்து பவுல் அப்போஸ்தலர் மேலே மூப்பர் சங்கத்தார் வந்து கைகளை வச்சு அனுப்பும்போது இந்த தரித்திரரை மாத்திரம் நினைத்து கொள்ளும்படி எனக்கு சொன்னாங்க, புத்தி சொன்னாங்க அப்படின்னு. அதுக்கு பிறகு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு தர்ம சகாய பணம்னு ஒரு பணத்தை வந்து ஜனங்களிடத்தில் வந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து இல்லாத மற்ற 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 ஜாதியாருக்கும் ஜனங்களுக்கும் அதை வந்து செலவழிக்கிறாங்க. இந்த தர்ம சகாய பணத்தை பற்றி நிறைய சொல்கிறாரு ஒவ்வொரு இடத்துலையும். அதை வந்து முதல்ல என்ன செய்கிறாங்கன்னா, அந்த வந்து ரட்சிக்கப்பட்டு வந்தவங்க நடுவில் ரொம்ப ஏழையாக புவராக இருக்கிறவங்க, அன்றாட இதாக இருக்கிறவங்களுக்கு அதை பயன்படுத்துகிறாங்க. 2வது வந்து இவங்களோட சபையை தாண்டி வெளியே இருக்கிற ஜனங்களுக்கு, ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் தரித்திரருக்கும் அவங்க வந்து பண்ணுறாங்க. அப்போ இதை வந்து ஒரு டீச்சிங்காகவே கற்றுக் கொடுத்துருக்குறாங்க அதில். ஆமாம். இப்போ இயேசு அதை செய்தார். ஒரே ஒரு இடத்துல இருக்குது. பந்திவிசை உட்கார்ந்துருக்கும் போது யூதாஸ் போயிடுறான். ஆமாம். யூதாஸ் எங்கே போகிறான்னு ஏற்றவொடனே பண்டிகை காலம், இயேசு ஏழைகளுக்கு நன்மை செய்ய அனுப்பி இருக்கலாம். அப்போ ஏற்கனவே அது நடந்துகிட்டே இருந்திருக்கு. ஆமாம். இப்போ இயேசுவே அவங்க வரக்கூடிய காணிக்கையில் ஒரு பங்கு ஏழைகளுக்கு உதவி செய்யறதுக்கு ட்ரெஷரர் யூதாஸ் தான் அவன் மூலமாக செய்திருக்கிறார். அப்போ ஒவ்வொரு சபையுமே தனக்கு வரக்கூடிய காணிக்கையில் தசம பாகத்தை ஏழைகளுக்கு சமுதாயத்துக்கு உதவி செய்தாலே உங்களை எதிர்க்க ஒருத்தன் உள்ளே வந்தால் அந்த மக்களை வந்து நிற்பாங்க. நிச்சயமா இந்த சபை எங்களுக்கு ஆசீர்வாதம், எங்களுக்கு எவ்வளோ நன்மை செய்கிறாங்க அப்படின்னு நிற்பாங்கல்ல. ஆமாம். அப்போ இந்த சுயநலம் தான் நிறைய காரணம். ஆமாம். இப்போ எங்கள் இதில் வந்து இந்த ஏழை குழந்தை டியூஷன் சென்டர் வச்சுருக்கோம். கிராமத்தில் உள்ள பிள்ளைகள், நிறைய பிள்ளைகள் டியூஷன் சென்டர் வச்சு 150-200 பிள்ளைகள் படிக்கிறாங்க. ஸ்கூல் முடிஞ்சோடனே 4:30 மணிக்கு வருவாங்க. வந்தோடனே அவங்களுக்கு நல்ல சத்தான சுண்டல், காஃபிலாம் கொடுப்போம். நிறைய இந்து பிள்ளைகள் தான் நிறைய டியூஷன் சென்டர். அந்த ஏழை பிள்ளைகளுக்கு டியூஷன் காசு கொடுத்து படிக்க வழி இருக்காது. இங்கே வந்துடுவாங்க. நல்ல 2 மணி நேரம் டியூஷன் சொல்லி கொடுத்து ஜெபம் பண்ணி தான் ஆரம்பிப்போம், ஜெபம் பண்ணி தான் முடிப்போம். ஆனால் நல்ல பாடம் சொல்லி கொடுப்போம். ஒவ்வொரு 1 வகுப்பு 2 ஒவ்வொரு வகுப்பு ஒரு டீச்சர் வச்சு சொல்லி கொடுத்து 2 மணி நேரம் முடிஞ்ச உடனே ஒரு 7:30 மணிக்கு ராத்திரி சாப்பாடு கொடுப்போம். அந்த 150-200 பிள்ளை சாப்பாடு கொடுத்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. சிலர் வந்து வேனில் கொண்டு விட்டுறோம். இப்படி பிள்ளைகள் படிக்கிறாங்க. இந்த பேரண்ட்ஸுக்கு மாதத்தில் ஒரு நாள் மீட்டிங் வைப்போம். அவங்கள வந்து பிள்ளைகள் எப்படி இருக்காங்க விசாரித்து பிள்ளைகள் நல்லா உற்சாகப்படுத்தும், படிக்கட்டும், மேல் படிப்புக்கு ஹெல்ப் பண்ணுறோம். அதில் கிறிஸ்மஸுக்கெல்லாம் இயேசுவை பற்றி சொல்லி ட்ரெஸ் எல்லாம் கொடுப்போம். ஏதோ ஒருத்தன் கம்ப்ளைண்ட் பண்ணி மோகன்லாஸை மதம் மாத்துறாரு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி கொஞ்சம் அதிகாரிகள்லாம் வந்தாங்க விசாரிக்க. வந்து மரம் மாத்துறீங்களாமே அப்படின்ட்டு எல்லாம் பாருங்க. இன்னைக்கு அந்த பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள போய் கேளு. பேரண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டாங்க, எங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. இந்த ஆமாம் சொல்லி கொடுத்து படிக்க வச்சு மேல் படிப்புக்கெல்லாம் உதவி செய்கிறாங்க. அவங்க எங்களை மதம் மாறும்னு சொல்லலை, இயேசுவை பற்றி சொல்ல. எங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்குது, இப்போது ஜெபம் பண்ணுது, ஒழுக்கமாக இருக்குது, கீழ்ப்படிது, இதில் தான் சொல்லி கொடுக்குறாங்க. என் பிள்ளைகள் நல்லா மாறி இருக்குது. இங்கே யாரும் உள்ள நுழைக்கணும், அதிகாரிகள்லாம் ஓடியே போயிட்டாங்க. சரி. அப்போ அது பொய்யான குற்றச்சாட்டு. இப்போ அவங்க என்ன கேட்குறாருன்னா, இவங்க சொல்லி கொடுக்காங்க, நீ தீவிரவாத அமைப்புன்னு வச்சுருக்கல, நீ என்ன செய்கிற, சரி நீ என்ன நன்மை செய்கிற, நீ நன்மை செய்கிறேன்னு தடுக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்போ மக்கள் நமக்கு சாதமாக நிற்கிற காரணம் நற்கிரியைகள். அப்போ ஆண்டவர் சொல்கிறார்ல, நற்கிரியை செய்யுங்க, வசனம் இருக்குது. ஒவ்வொரு சர்ச்சுமே நற்கிரியை செய்யணும். நிச்சயமாக. இல்லை, இன்னொன்று நம்ம நல்லா எடுத்து பார்த்தா, அந்த கொஞ்சம் கிறிஸ்தவர்கள் சமுதாயத்தோட தொடர்பே இல்லாமலே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு அரசியல் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, முன்னெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சமுதாயத்தை குறித்தோ தங்கள் பக்கத்தில் நடக்கிற பிரச்சனை குறித்து கூட தெரியாது அவங்களுக்கு. இவங்க உண்டு, இவங்க வேலை உண்டு, சபைக்கு போக, ஆராதிக்க, பாட்டு பாட, வீட்டுக்கு வர, காணிக்க, இவ்வளவு தான் அவங்களுடைய லைஃப். அந்த ரவுண்டு.
இதை தாண்டி இப்போ நம்ம சொல்கிறோம் அரசியலெல்லாம் கிறிஸ்தவர்கள் இல்லைன்னு சொல்கிறோம். காரணம் என்னென்னா நம்முடைய அமைப்பே வேறு எதுலேயுமே அவங்க தலையிட மாட்டாங்க, வேறு எதை குறித்து கவலைப்பட மாட்டாங்க. இப்போ பிரதமர் யாருன்னு கேட்டால் நிறைய பேர் தெரியாது, ஒரு இதுக்குண்டான அமைச்சர் யாருன்னு கேட்டால் தெரியாது. அப்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஆழமான பெந்தகோஸ்தே அனுபவம் உள்ள ஒரு சபை அப்படின்னு ஒரு சபையில் நானே நேராக கேட்டிருக்கேன். அவங்க நியூஸ் பேப்பர் படிக்கிறத வந்து பாவம் தப்புன்னு சொல்லுவாங்க, அதை படிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கர்த்தர் போதுமானவர், எதுக்கு நீ மற்றதில் தலையிடுற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நான் ஒரு சமுதாயத்தில் இருக்கும்போது அந்த சமுதாயத்தை குறித்து நான் தெரிந்து கொள்ளாமலோ அதை குறித்து கவலைப்படாமலோ நான் எப்படி இருக்க முடியும்? இதுதான் தவறு. ஆண்டவர் சொன்னால் நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீங்க, உலகத்துக்கு வெளிச்சம். அப்போ நம்ம ஒரு வெளிச்சம்னா நம்ம இருக்கிற கிராமத்தில் நம் மூலமாக மக்கள் நன்மை பெறணும். ஒரு கிறிஸ்தவன் இருந்தால் அந்த கிறிஸ்தவன் மூலமாக அந்த கிராமத்தில் சமுதாயத்தில் மக்களுக்கு நன்மை நடக்கணும். சபை இருந்தால் சபை மூலமாக வெறும் ஆராதனைக்கு இல்லை, சமுதாயத்தில் நன்மை நடக்கணும். அது மூலமாக இயேசுவின் அன்பை அறிந்து கொள்ளலாம். இப்போ இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணுறதெல்லாம் மக்கள் கேட்க விரும்பலை, இயேசுவை காட்டுங்க. அப்போ அன்பு நம்ம கிரியைகள் மூலமாக தான் காட்ட முடியும். அப்போ ஆண்டவர் இயேசுவே சொல்கிறால மலை பிரசங்கத்தில், உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தும்படி உங்களுடைய வெளிச்சம் பிரகாசை கடவுள். அப்போ குட் ஒர்க்ஸ், அப்போ நற்கிரியைகள் நம்ம செய்யலாம்ல. நான் சில வாலிபைங்க வந்து வருவாங்க, வேலை தேடிக்கிட்டு இருக்கேன். என்னப்பா வேலை, எப்போ படித்து முடித்தேன்? 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷம் என்ன பண்ணுற? வேலை தேடிட்டு இருக்கேன். என்ன பண்ண? சும்மா தான் இருக்கேன். சும்மா இருக்கிறதே பாவம். நீ உங்கள் கிராமத்தில் தெருவில் 7 குழந்தைகள் எத்தனை இருக்குது, ஒரு 10 பேருக்கு டியூஷன் சொல்லிக் கொடு. நீ ஒரு நற்கரை செய்கிறத பார்த்துட்டு கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிப்பார். நீ சும்மா நீ படிச்சிருக்கிற, உன்னால் ஒரு 10 பிள்ளைகள் சொல்லிக் கொடுக்க முடியாத? இத்தனை 7 குழந்தைகள் இருக்காங்க, சொல்லிக் கொடு அப்படின்னு சொன்னால் அப்படிலாம் செய்யலாமோ அதான். ஏன்னா இதெல்லாம் கற்றுக் கொடுக்கல, நிறைய சொல்லித்தருது. நம்ம இது வந்து சபைகள் போதிக்கணும். ஒவ்வொரு கிறிஸ்தவங்களும் நற்கரியை செய்யணும், ஒவ்வொரு சபையும் நற்கரியை செய்யணும். அந்த இருக்கிற சமுதாயத்திற்கு நன்மையான காரியத்தை செய்யணும். அப்படி செய்யும் போது நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது சமுதாயம் வந்து நமக்காக நிற்கும். அதுதான். ஒன்றுமே செய்யலைன்னா இவங்க என்ன, அவங்களே ஆராதிக்கிறாங்க, அவங்களே உள்ளே சத்தம் போடுறாங்க, எதோ நடக்குது, அவங்களும் இவங்களுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லைன்னு ட்ரீட் பண்ணுவாங்க நம்மளை. அப்போ இதுவும் நம்ம இந்த கடைசி காலத்தில் அறிந்து கொள்ளணும். இது 1 நூற்றாண்டு திருச்சபை இதை செஞ்சாங்க. இப்போ தொற்கால் வந்து எவ்வளோ விதவைகளுக்கு நன்மை செய்திருக்கிறாங்க. தொற்கால உடனே நம்முடைய தான தர்மங்களும் நற்கிரிகளும் அதனால தான் ஆண்டவர் உயிரோடு எழுப்புறார். அப்போ விதவைகளாக சொல்கிறாங்க இந்த மாதிரி எங்களுக்கு நற்கிரியை செஞ்சாங்க அப்படின்னு. அப்போ நம்ம செய்கிற நற்கிரிகள் மூலமாக இயேசுவை அவங்க மகிமைப்படுத்துவாங்க. வேற ஒன்றுமே சொல்லுவாங்க, இந்த நற்கிரிகளை பார்த்தாலும் இயேசு அறிந்து கொள்வாங்க. அப்போ அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்போ ஒவ்வொரு சபையும் இப்போ நமக்கு, அதாவது நம்முடைய திராணிக்கத்தக்கதாய் கடன் வாங்கி செய்ய வேண்டாம், உங்கள் திராணிக்கு ஏற்றபடி நீங்கள் செய்யலாம் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். இப்போ எங்கள் ஊர் பக்கத்தில் இந்த கிராமங்களில் நிறைய வந்து விவசாயிகள் தான். விவசாயிகள் படுற கஷ்டம் எனக்கு நிறைய தெரியும், பார்த்துருக்கறதுனால இந்த மக்களுக்கு நன்மை செய்யணும் ஆண்டவர் உள்ளத்தில் ஏவுதலை கொடுத்தார். இப்போ என்ன செய்யலான்னு பார்த்தபோது சொன்னாங்க, எங்களுக்கு இந்த வாய்க்கால தூர் வாரி கொடுங்க, தண்ணி போக மாட்டேங்குது, ஆனால் தூர் வாரி கொடுங்க. அதெல்லாம் இப்போ எங்களுக்கு கவர்மெண்ட்டில் செய்கிறது இல்லைன்ன உடனே நாங்கள் வந்து கொஞ்சம் ஒரு ஜேசிபி வாடகை எடுத்து தூர் வாரி கொடுத்தோம். அவ்வளோதான், போதும். அதே ஒரு அவங்க இப்போ இந்த பக்கத்துள்ள கிராமம் இந்த விவசாயிகள் ஒன்றுன்னா ஒவ்வொரு வருஷம் எங்களால் என்ன முடியுமோ அதை செய்வோம். இந்த வருஷம் எங்களுக்கு செய்கிறோம், அடுத்த வருஷம் எங்களுக்கு செய்யணும், அப்படி செஞ்சு இந்த சுற்றோட்டார வியாபாரி அந்த விவசாய சங்கம் எல்லாம் பயங்கர ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க நமக்கு. ஆமாம், ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அவங்கெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக நம்ம ஒரு வேலையை ஆரம்பிக்க போனாலே ஜெபம் பண்ணி ஆரம்பிங்க ஐயா, இந்த அவங்களே சொல்கிறாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணி ஆரம்பித்து விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு நாங்கள் போய் இந்த நன்மை செய்தோம்ல, அவங்க மாடு எனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க. கிராமத்தில் உள்ள ஆட்கள் விவசாயிகள் ஒரு மாடு கிஃப்டாக தான், இதை வச்சு என்ன பண்ண அப்படின்னு ஞாபகம் வந்துச்சு. ஒரு ஆடுகளும் மாடுகளும் மந்தை பெருகி நாங்கள் வந்து அதை வச்சு நல்ல பசு மாடு கொடுத்தாங்க. ஒன்றில் ஆரம்பித்து ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொருத்தர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒரு பண்ணையே இருக்குது. இப்போ எங்களுக்கு தேவையான மில்கெல்லாம் அதில் கிடைக்குது. அந்த மக்கள் ஒரு அன்பா இல்லை, நம்ம ஒரு விதைச்சா அதனுடைய கனிகளும் நமக்கு கிடைக்கும்ல, அவங்க அதனால அந்த கிராமத்துக்குள்ள நம்ம ஒரு சுவிசேஷ அறிவிக்க போனா நம்ம பிரதர்ஸ் வந்திருக்காங்க, ஒரு வாசல் திறக்கப்பட்டது. அப்ப இயேசுவின் அன்பை வெளிப்படுத்திட்டு
நம்ம சுவிசேஷம் அறிவிக்க போனால் அங்கே தடை இல்லை. ஆமாம். அப்போ இதை தான் சபைகள் புரிந்து கொள்ளணும். அப்போ நற்கிரியைகளை கட்டாயம் செய்யணும். அது மிஷினரிகள் அந்த காலத்தில் அதானே செஞ்சாங்க. அது வந்து மதத்தை பரப்புறதுக்குல்ல, மக்கள் மேலே ஒரு அன்பு. பாதிக்கப்பட்ட எத்தனையோ மக்களை பார்க்குறோம். இன்னைக்கு இருக்கிற சமுதாய மாற்றங்களில் நிறைய மாற்றங்கள் மிஷினரிகள் மூலம் உண்டாக்கப்பட்டது. ஆமாம். அவங்க வந்து உள்ள நுழைந்த காலங்களில் இருந்த இந்தியாவினுடைய சூழ்நிலை வந்து வித்தியாசம். நம்ம இந்திய சரித்திரத்தை படித்து பார்த்தா ஒரு கூட்டம் வந்து ஆள்கிறவர்களாகவும் ஒரு கூட்டம் வந்து அடிமைகளாகவும் இருப்பாங்க. அப்போ சில ஜாதிகளுக்கு வந்து இவங்க தப்பான சில மத நம்பிக்கைகளையோ அல்லது சில காரியங்களை சொல்லி கொடுத்து நீ அடிமையாக தான் பிறந்தவன் அப்படிங்கிற மாதிரி வச்சு அவங்களுடைய அடிப்படை உரிமைகள் எல்லாம் மறுக்கப்பட்டிருந்த காலத்தில் இந்த மிஷினரிகள் வந்த பிறகு தான் இவ்வளவு முன்னேற்றங்களும் ஒரு விழிப்புணர்வும் வந்து உண்டாக்கப்பட்டதுங்கிற யாருமே மறுக்க முடியாது. ஏன்னா சரித்திரத்தில் பொருள்தான். அப்போ இப்பவும் சபைகள் அதில் கவனம் செலுத்தணும். இப்பவும் எல்லா சபைகளுமே நீங்கள் வந்து ஒரு 10 பேர் கூடி ஆராதிக்கிற சபையில் கூட மாதம் ஒரு 1000 ரூபாய்க்கு ஹெல்ப் பண்ணுங்க மற்றவங்களுக்கு. ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு திராணிக்கு ஏற்றபடி செஞ்சால் போதும். கண்டிப்பாக. அப்போ இது வந்து நம்மளை வந்து மக்கள் மைண்டில் மனசில் ஒரு நல்ல ஐக்கியத்தை உண்டாக்கும். நம்மளை குறித்த நல்ல எண்ணத்தை உண்டாக்கும். சுவிசேஷம் பரவுவதற்கு ஏற்ற ஒரு வழியை திறந்து கொடுக்கும். அது ரொம்ப முக்கியம். சரி, அடுத்து வந்து இந்த கடைசி கால எழுப்புதல் சமயத்தில் நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளும் அதற்கான ஜெபங்களும் தலைப்பில் தான் நம்ம வந்து பேசுகிறோம். அப்போ அந்த கடைசி காலங்களில் வந்து ஒரு சைடில் தேவனுடைய கிரியைகள் பார்த்துட்டோம். அது வந்து ஏற்கனவே நிறைய இடங்களில் பிரசங்கம் பண்ணியிருக்கோம். அந்த எழுப்புதல் காலத்தில் சாத்தானுடைய கிரியைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தான் அவனுடைய அச்சுறுத்தல்கள், பயமுறுத்தல்கள், நம்ம வந்து தேவனுடைய பிள்ளைகளை வந்து அடுத்த கட்டமாக நகர விடாமல் செய்கிறது. இதுக்கு பின்னால் இருக்கிறது 2 விதமான ஆவி. ஒன்று நீங்கள் சொன்னீங்களே அரசாங்க அதிகாரின்னு, ஒன்று துரைத்தனத்தின் ஆவி. சரி. அந்த எபேசியர் 6 துரைத்தனத்தின் ஆவி தான் கண்ட்ரோலிங் ஸ்பிரிட். ஓஹோ. இதுதான் வந்து மனிதர்கள் இந்த மத தீவிரவாத அமைப்பு அவங்களை எழுப்பி கிறிஸ்தவங்களை பயமுறுத்தி கண்ட்ரோல் பண்ணுறது இந்த ஆவி தான். துரைத்தனத்தின் ஆவி பயமுறுத்துறது. நம்மளை எப்படியே பயமுறுத்தி ஒடிக்கணும், சபையை நடத்த விடக்கூடாது, ஊழியம் செய்ய விடக்கூடாது. அந்த ஆவி கட்டப்பட்டாலே அந்த பயம் போயிடும், அந்த சூழ்நிலை மாறும். 2வது அதிகாரம், அத்தாரிட்டிஸ். அப்போ எங்கெங்க அதிகாரி அவங்க மூலமாக மிரட்டுதல் கொண்டு வருவாங்க. கண்டிப்பாக. அவங்க ஒரு கிராம தலைவர், பஞ்சாயத்து தலைவர், ஒரு தாசில்தார், அல்ல ஒரு காவல்துறை அதிகாரி, அப்போ ஒரு எம்எல்ஏ, அவங்க சில அதில் மதவாதிகளாக வந்துட்டா அவங்கள பிசாசு எழுப்பி அந்த அதிகாரத்தை வச்சு நம்மளை பயமுறுத்த பார்ப்போம். இந்த ஆவியை நம்ம பயன் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக ஜெபிச்சிட்டோன்னா இந்த துரைத்தனம் பண்ணுற ஆவி கட்டப்பட்டுன்னு வைங்களேன், அந்த அமைப்பு இருக்கும். அவங்க நம்மளை பார்த்து பயப்படுவான். நம்மகிட்ட வர மாட்டான், தடுக்க மாட்டான். அதிகாரிகள் இருப்பாங்க, அவங்க நமக்கு சாதகமாக மாறிடுவாங்க. கர்த்தர் மாற்றிடுவார். அதுதான் சொல்கிறேன். அது வந்து முதல்ல இப்போ இருந்தே நம்ம வந்து ஜெபம் பண்ணி இந்த மாதிரி ஒரு எழுப்புதல் வரும்போது எதிர் சைட்லேருந்து என்னென்ன பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குங்கிறத இப்போவே தீர்மானித்து அதுக்கு உண்டான ஸ்டெப்பை நம்ம எடுத்துட்டா எழுப்புதல் வரும்போது அதிகபட்சமான எதிர்ப்புகளை நம்ம வராமல் நம்ம ஈஸியாக எழுப்புதலை கடத்தி கொண்டு வரக்கு வாய்ப்பு. இதை வந்து எல்லா கிறிஸ்தவங்களும் செய்யணும், எல்லா ஊழியர்களும் செய்யணும், சபைகளும் செய்யணும். கண்டிப்பாக. அதான் அந்த மாதிரி எழுப்புதல் காலத்தில் நம்ம சந்திக்க போகிற பிரச்சனைகளை நம்ம அறிந்து கொள்றதுக்கு வந்து நமக்கு 2 வழி இருக்குது. ஒரு வழி வந்து வேதத்தில் எழுப்புதல் வந்த போது இவங்க என்ன அந்த எழுப்புதலுக்கு எதிராக என்னென்ன பிரச்சனை சந்திச்சாங்க, அது ஒன்று. இன்னொன்று வந்து தேவன் வந்து நமக்கு சில வெளிப்பாடுகள் மூலமாக இப்போ என்னென்ன பிரச்சனை வரப்போகும் அது எழுப்புதல் காலத்தில்னு கர்த்தர் சொல்கிறது. அதை பற்றி நம்ம 2வது வந்து தீர்க்க தரிசன ஜெபம், அது நான் என்னங்கிறத பற்றி நம்ம பேசுவோம். அதான் முக்கியம். அதுக்கு முன்னால் வந்து இந்த வசனங்கள் மூலமாக ஒரு எழுப்புதல் வந்தால் முதல்ல என்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த 2வது பிரச்சனை வந்து என்னன்னு கேட்டால், இந்த எழுப்புதலுக்கு வந்து வெளியே இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் நம்ம பார்த்தோம். இந்த கவர்மெண்ட்டு இந்த மாதிரிலாம். எழுப்புதலுக்கு உள்ளிருந்தே எழும்புகிற பிரச்சனைகள்னு ஒன்று இருக்குது, கிறிஸ்தவர்களுக்கு உள்ளிருந்தே. அப்போ என்ன செய்வாங்கன்னா, விசுவாசிகளுடைய விசுவாசம் ஒளிந்து போகிற மாதிரி வரக்கூடிய பிரச்சனைகள். அப்போ அது வந்து அச்சுறுத்தல், பயமுறுத்தல் வந்தால் கூட விசுவாசம் வந்து வளர்ந்துடும். சிலர் வந்து ஒரு மாதிரி ரொம்ப வைராக்கியமாயிருவாங்க சும்மா இருந்தவங்க கூட. ஆனால் அந்த உள்ளுக்குள்ளேருந்தே சில பிரச்சனைகளை உண்டாக்கி எதிர்மறை கருத்துக்களை வந்து உள்ளே பரப்புறது, கிறிஸ்துவனுடைய கொள்கைகளுக்கு விரோதமாக காரியங்களை வந்து நாங்கள் என்னமோ ரொம்ப ஞானமாக பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஊழியர்களுக்குள்ளே எழும்புறது. இந்த விசுவாசிகளை வந்து நம்ம ஒரு பக்கம் எழுப்பிட்டு இருப்போம், அவங்கள வந்து விசுவாசத்தை தளர பண்ணுவதற்கு உண்டான ஜனங்களை
நம்ம உள்ளுக்குள்ளேயே கிறிஸ்தவர் நடுவில் பவுல் வந்து நல்ல விசுவாசத்தினால் ரட்சிப்பு பேசிக்கிட்டே வர்றாரு. ஆமாம், ஒரு பெரிய பிரச்சனை வருது, விருத்த சேதனம் பண்ணணும், ஆமாம், ஆமாம், அப்பதான் ரட்சிப்புட்டு அந்த குழப்பம் உள்ளுக்குள்ளே வந்துட்டு. ஆமாம், அப்போ சபைக்குள்ளே அப்போ வந்துட்டு ஒரு குரூப் வந்து விருத்த சேதனம் கட்டாயம் பெறணுன்றாங்க. பவுலுக்கு ஒரு குறிப்பு வந்து இல்லை விசுவாசம் மட்டும் போதுன்றாங்க. சொன்ன மாதிரி பெரிய வாக்குவாதம் வருது, சண்டை வர அளவுக்கு வந்துருந்தாரு. அப்போ எருசலேமில் சபை கூடி அவங்க பேசுகிறாங்க என்னன்ட்டுன்னு. அப்போ ஒன்றா ஜெர்மனி முடிவெடுத்து விருத்த சேதனை எல்லாம் முக்கியம் கிடையாது, அண்டர் எது அவங்க விக்கிரக ஆராதனை, ரத்தம் புசிக்கிறது, இதெல்லாம் தான் அந்த விபச்சாரம், இதெல்லாம் விலகி வாழணுன்ட்டு ஒரு தீர்மானம் பண்ணி இந்த கலாத்தியா பட்டண சபையில் கூட விசுவாசத்துக்கு கீழ்ப்படியாமல் போகும்படி உங்களை மயக்கினவன் யாருன்னு கேட்கிறார். ஒரு முதல்ல விசுவாசத்தை பிரசங்கம் பண்ணி எழுப்புதல் வந்து நல்ல எழுப்புதல் அடைந்து ஒரு பிரபலமான சபை கலாத்தியா சபை, நல்ல வளர்ந்திருந்த ஒரு சபை. அதில் இவர் வந்து விட்டுட்டு கொஞ்சம் அந்த நம்பி கொடுத்துட்டு போன பிறகு உள்ள யாரோ வந்து இவங்களை விசுவாசத்துக்குள்ளே போக முடியாதபடிக்கு அவங்கள வந்து மயக்கியிருக்காங்க அப்படின்னு வசனத்தில் வருது. புத்தியில்லாத கலாத்தியரே வார்த்தை சொல்றாரு. அப்ப இந்த மாதிரி பிரச்சனை இனி வரக்கூடிய எழுப்புதல வர வாய்ப்பு இருக்குல்ல. நாம ஒரு சைடு கர்த்தரை குறித்த விசுவாச வார்த்தையில சொல்லுவோம், இன்னொருத்தர் வந்து ஞானம் என்று பெயர் பெற்ற மாதிரி இந்த நான் சரித்திரபூர்வமா சொல்றேன் அதை சொல்றேன்னு சொல்லி இந்த கிறிஸ்துவையே நம்ம சந்தேகப்படுற மாதிரி வைக்கக்கூடிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. இப்ப இந்த மாதிரி கூட்டங்கள்லாம் எழும்பும் போது இதுக்கு எதிராக நம்ம வந்து எப்படி ஜெபம் பண்றது, இது என்னென்ன மாதிரி பிரச்சனைகளை தோற்றுவிக்கணும் ஆரம்பிச்சு. இது வந்து ஒரு மனதை கெடுக்கிற ஆவி. ஆமாம், முதல்ல ஆரம்பிக்கும் போது எல்லாரும் ஒரே மனதோடு இருக்கிறாங்க. அப்போ சாத்தான் பகனோட ஒரு மனதுக்கு எடுக்கணும். அப்போ நாளைக்கு உடனே விக்கிரக ஆராதனை வேற இதை கொண்டு வந்தவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால உள்ளுக்குள்ளேயே ஒரு கள்ள உபதேசம், தவறான உபதேசம் கொண்டு வந்து விருத்த சேதனம் பண்ணு, மோசே சொன்ன இதெல்லாம் செய்யுங்க, அது செஞ்சாதான் ரட்சிப்பு. அதுக்கு ஒரு டீம் எழுப்புறேன் வைரம், அவங்க ரொம்ப பக்தி. இப்போ சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அது ஸ்டெப்பாக கொண்டு வரது தெரியுதுன்னு. முதல்ல என்ன செய்கிறான்னா, நல்ல சபை போயிட்டு இருக்கு, முதல்ல இந்த பிரிவினை வந்து எங்கே ஆரம்பிக்கிறான்னு கேட்டால் 6வது அதிகாரத்தில் சொல்லும்போது பந்தி விசாரணையில் ஆரம்பிச்சு பார்க்குறான். ஆமாம், அது சரியாக கவனிக்கல. அப்போ அங்கே வந்து மொழி பிரச்சனை, கிரேக்கர்கள் விதைகள்ன்ட்டு, அப்போ அங்கே ஜாதி பிரச்சனை கொண்டு வர பார்க்குறான், இன பிரச்சனை பிசாசு கொண்டு வர பார்க்குறான். ஏன்னா கொண்டு வந்து அந்த நேரத்தில் இந்த எழுப்புதலை வந்து தட்டிடலாங்கிறது நோக்கம். அப்போ இன பிரச்சனையை பிசாசு கொண்டு வருவான் சபைக்குள்ள, ஜாதி பிரச்சனை, அதை வந்து அந்த ஆவிகளை பயன் பண்ணி போய் ஜெபிக்கணும். ஆமாம், இந்த ஜாதி பிரச்சனை இந்த சமுதாயத்தில் காணப்படுறத சபைக்குள்ளே கொண்டு வரும், அதெல்லாம் நம்ம பயன் பண்ணி ஜெபிக்கணும். அது ஒன்று. இதில் வந்து அவங்க அதை கொஞ்சம் எளிதாக அவங்க வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னு சொன்ன உடனே அடுத்து வந்து உபதேச பிரச்சனை வந்து பிரச்சனையில் வந்து நாங்கள் இது வரைக்கும் பாரம்பரியமாக வந்தது என்ன, மோசேன்னா இப்போ யாரு, மோசே சொன்னது வந்து நித்திய உடன்படிக்கை மாதிரி காரியங்கள் தானே, அப்போ அதை விட்டுட்டு எப்படி வந்து சபைன்னு வரும், அப்போ நீங்கள் வந்து மோசேன் பிரமாணத்துக்கு எதிரானவர்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வியை கொண்டு தான் விருத்த சேதனை செய்யணும். அப்போ பழைய ஏற்பாட்டுக்கே திருப்புவாங்க, நம்மள திருப்புவாங்க. இல்லை இப்போ வந்து இடையில கொஞ்ச நாள் வந்து அந்த மாதிரி வந்து இந்த பழைய ஏற்பாட்டில் உள்ள சட்டங்களை இதெல்லாம் வந்து நம்ம அதையும் செய்ய வேண்டும் இதையும் விட்டு விடாது இருக்கணும் கர்த்தர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சமீபமாக ஒரு 5-6 வருஷங்கள் ஆக வந்து ஒரு கூட்டம் உள்ள பரவி இந்த ஆலயத்தில் ஆராதனை முன்னால் எக்காலம் ஊதுறது. ஒரு சபையில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சபையில் 1200 பேரில் ஆண்கள் முழுக்க ஒரே நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டது. ஆமாம், நான் அந்த இதெல்லாம் வச்சுருக்கேன். இங்கே தான் நம்ம தமிழ்நாட்டில் நடந்த ஒரு காரியம். அவர் வந்து விருத்த சேதனத்தை பற்றி பிரசங்கம் பண்ணுறார். இது கர்த்தர் வந்து நித்திய உடன்படிக்கை ஏற்படுத்தின ஒரு காரியம், அப்போ அந்த விருத்த சேதனத்தை வந்து விட்டுறக்கூடாது அப்படின்னு பேசுகிற மாதிரி சில காரியங்கள். அப்புறம் வந்து கர்த்தரை வந்து சந்தேகப்படுற மாதிரி இப்படி வந்து சில காரியங்களை கொண்டு வந்து பழைய பாரம்பரியங்களுக்கு நம்மளை வந்து திரும்ப வைக்கக்கூடிய, இயேசு முக்கியம் இல்லை, நமக்கு பிதாதான் முக்கியம், அந்த மாதிரி உபதேசம் கொண்டு வர்றது. அடுத்து வந்து அந்த யூத பண்டிகைகளை கொண்டாடுங்கன்னு சொல்றது. இப்போ அந்த கலாச்சாரம்லாம் இப்போ வந்து உள்ள வந்துகிட்டு இருக்கு. அதை செய்யறத வந்து அவங்க ரொம்ப ஒரு பெருமையாகவும் வருதுல. ஆனால் வேதம் சொல்லுது இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் பாவத்திலேருந்து மாத்திரமல்ல பாரம்பரியங்கள்லேருந்து நம்ம விடுதலை செய்ததுன்னு இருக்கு. அப்போ பாரம்பரியங்கள்லேருந்து விடுதலை செய்ததுல மறுபடியும் என்னை கொண்டு சிக்க வைக்கக்கூடிய ஒரு வஞ்சகம் வரும், ஒரு சாத்தானுடைய வஞ்சகம் தீவிரமாக வருது. இதை வந்து இவங்க வந்து ஒரு ஃபேஷன் மாதிரி புதுசாக கொண்டு வந்து அதை கொண்டு வர மாதிரி வந்தோன்னா ஜனங்களும் நிறைய அதில் வஞ்சிக்கப்பட்டு இது உலக அளவிலுமே நிறைய சபைகளுக்குள்ள இந்த பழைய பாரம்பரியங்களுக்கு திரும்புறது வஞ்சிக்கிற ஆவி. அப்போ வந்து
ஒரு மனதை கெடுக்கிற ஆவி, அதாவது உலகத்தில் மாதிரி இனக்கல பிரச்சனை உண்டாக்குறது, ஜாதி பிரச்சனை உண்டாக்குற அந்த ஒரு ஆவி, ஒரு மனதை கெடுக்கிற ஆவி, கள்ளோபதேசம், ஆமாம், அதனுடைய ஆவி, பாரம்பரியம், முன்னே எதுலேருந்து ஆண்டவர் விடுதலை கொண்டு வந்தாரோ அதில் சிக்க வைக்கிறாங்க. அதுக்கு பின்னாலெல்லாம் சாத்தானுடைய தந்தை. இந்த ஆவிகள் எல்லாம் நம்ம பயன் பண்ணணும், அது ஜெபிக்கணும், அதுக்காக ஜெபிக்கணும். மாத்திரம் இல்லை, இப்போ இந்த எழுப்புதல் காலத்தில் வேறு கலாச்சாரம், வேறு சூழ்நிலை, வேறு மத இதிலிருந்து நிறைய பேர் சந்திக்கப்பட்டு வருவாங்க. அவர்கள் வரும்போது இவங்க இந்த மாதிரி சில நூதன உபதேசங்களை சொன்னால் அவங்களுக்கு அது எது உண்மை எது பொய்ன்னு சொல்லி பகுத்து பார்க்க தெரியாது. இப்போ தான் புதுசாக வந்தவங்க, அப்போ அவங்க சொல்கிறத நம்பி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட ஊழியர்களை இப்போ இருந்தே நம்ம பயன் பண்ணி ஜெபம் பண்ணணும். அவங்கள ஆதரவு செய்கிறதையோ, அவங்கள ஆதரவு செய்து நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி குரல் கொடுக்குறதையோ அதை முதல் நம்ம நிறுத்தணும். இந்த விசுவாசிகள் ஆதரவு செய்கிறதுனால தானே அவங்க ஊழியர்களை தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றாங்க. அப்போ அந்த மாதிரி பண்ணலைன்னா இவங்களையும் உள்ளே வச்சுட்டு எழுப்புதல் வந்ததுன்னா, எழுப்புதல் வந்தால் பிரயோஜனம் இல்லை. ஏன்னு கேட்டால், இப்போ எழுப்புதல் ஒரு தொட்டியில் விழுகிற ஒரு தண்ணி மாதிரி வச்சுங்க. தண்ணியை நிறுத்தினாலும் அந்த இடத்துல தொட்டியில் தண்ணி நிரம்பாது. இந்த தொட்டியில் கீழே ஓட்டை போட்டு விட்டாலும் அது நிரம்பினாலும் அது நிற்காது. இப்போ சாத்தானுடைய தந்திரம் என்னென்னா, ஒன்று அதை நிறுத்த பார்ப்பான், அது வெளியிருந்து வர பிரச்சனை முடியலைன்னா உள்ளுக்குள்ளே சில ஓட்டைகளை போட்டு வர்ற எழுப்புதல் வேறு பக்கமாக லீக் ஆகி வெளியே போகிற மாதிரி வைக்கிறதுக்கு உள்ளே இருக்கக்கூடியவர்களே பயன்படுத்துவான். அப்போ இதெல்லாம் நம்ம ஜெபிக்க வேண்டிய முக்கியமான காரியம். அப்போ அந்த எழுப்புதலை நீர்த்து போவதற்கு அவன் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்னென்னு நீங்கள் அடுத்த நிகழ்ச்சியில் கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா ஓகே, நல்லாயிருக்கும். இப்போ பிரியமானவர்களே, உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கோம் எழுப்புதல் காலத்தில் எந்த மாதிரி பிரச்சனைகளை சாத்தான் எழுப்பி கொண்டு வருவான், எழுப்புதலை தடுக்க, எழுப்புதலை திசை திருப்ப, எழுப்புதலை முடக்கி போட என்னென்ன விதத்தில் அவன் கிரியை செய்வான். மனிதர்களை எழுப்புவான், அதிகாரங்களை எழுப்புவான், இது மாதிரி கள்ள உபதேசத்தை கொண்டு வருவான், பிரிவினை உண்டாக்க நினைப்பான். இதெல்லாம் பின்னால் இருப்பது இந்த ஆவிகள், துரைத்தனத்தின் ஆவி, அதிகாரத்தில் கிரியை செய்கிற ஆவிகள், இது மாதிரி பிரிவினை உண்டாக்குற ஆவிகள். இதெல்லாம் கட்டப்படவும் செயலற்று போக நம்ம ரொம்ப ஜெபிக்கணும். எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற இதே நேரம் எழுப்புதல் காலத்தில் சாத்தான் வைத்திருக்கிற தந்திரமான கிரியைகள் செயல்களும் இயேசுவின் நாமத்தில் முடக்கப்பட இப்பொழுதிருந்தே நம்ம ஜெபித்து கொண்டே வந்தோம்னா அவனுடைய கிரியைகள் எதுவும் எழும்பாது, அது ஜெயிக்காது. நம்முடைய ஜெபத்தினால அதை முடக்கப்பட்டு நம்ம ஜெயித்து கொண்டு போய் கொண்டே இருப்போம். அதான் ரொம்ப முக்கியம். இப்போ எவ்வளோ காரியம் இருக்குது பார்த்திங்களா, எழுப்புதல் காரியத்தில் நம்ம ஜெபிக்க வேண்டிய காரியம் எவ்வளோ நுணுக்கமான காரியம். இதெல்லாம் குறிவைத்து நம்ம தொடர்ந்து ஜெபிக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒரு காரியம். உங்கள் ஜெப குழுக்களில் இதெல்லாம் சொல்லி ஜெபிங்க. பாஸ்டர்மார்கள் உங்களுடைய சபையில் ஜெபத்தில் இதெல்லாம் சொல்லி ஜெபிங்க. உங்களுடைய தனி ஜெபம், குடும்ப ஜெபத்திலும் ஜெபம் பண்ணுங்க. சரியா? இன்றிலேருந்து அதுக்காக ஜெபம் பண்ணுவீங்களா? எழுப்புதல் காலத்தில் எழும்ப போகிற சாத்தானுடைய தந்திரங்கள், அவனுடைய கிரியைகள் அப்படின்னு சொல்லி இந்த ஆவிகளை எல்லாம் சொல்லி நீங்கள் ஜெபிக்கணும். சரியா? இப்போ ஒரு ஜெபம் பண்ணலாம். எல்லாருக்குள்ளும் கர்த்தர் இந்த விழிப்புணர்வை உண்டாக்கவும், சாத்தானுடைய தந்திரத்தை அறிந்து கொள்ளுகிற ஒரு தீர்க்கதரிசன அபிஷேகத்தை கொடுக்கவும் நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்படியே ஜெபம் பண்ணுங்க. பிரதர் ஜெபிக்க போகிறாங்க, அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவராகிய கர்த்தாவே, நீர் எங்கள் மூலமாக பேசின வார்த்தைகளை கவனிக்கும்படிக்கு அநேகரை நீர் அழைத்து வந்திருக்கிறீர். ஆண்டவரே, அவர்களோடு பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்டு நீர் பேசி கொண்டு வருகிறீர். நாங்கள் பேசும்போதே அநேகருடைய இருதயத்துக்குள்ளே ஆவியானவர் மேலதிகமாய் பல விவரங்களை காண்பித்ததையும் பல காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறதையும் நாங்கள் எங்கள் ஆவியிலே தெளிவாக உணர்கிறோம். கர்த்தர் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உடைய பிள்ளைகளுடைய கண்களை திறந்து வருகிறீர். ஆண்டவரே, வரப்போகிற எழுப்புதலுக்கு நாங்கள் எப்படி ஆயத்தப்பட வேண்டும், வரப்போகிற எழுப்புதலை ஆண்டவரே எப்படியாவது நீர்த்து போக பண்ணவும், அந்த எழுப்புதல் பயன்படாமல் போக பண்ணவும், சாத்தானுடைய தளத்தில் இருந்து அவன் கையிட்டு செய்கிற காரியங்கள், அவன் இப்பொழுதே செய்து வருகிற ஒவ்வொரு பிரச்சனைகள், அவன் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிற ஆயத்தங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் குறித்து பேச கர்த்தர் இந்த நல்ல நேரத்தை தந்தீரே. அவைகளை குறிவைத்து நாங்கள் இப்பொழுதே ஆண்டவரே சாத்தானுடைய ஆலோசனைகள் அவமாய் போகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அவன் எடுக்கிற எந்த முயற்சிகளும் பயன்படாமல் போவதாக. ஆண்டவரே, அதிகாரங்களை தன்னுடைய கையிலே வைத்துக்கொண்டு, ஆளுமைகளை தம்முடைய கைகளிலே வைத்துக்கொண்டு, அதற்கு எதிராக வரப்போகிற எழுப்புதலுக்கு எதிராக என்னென்ன விதமான கிரியைகளை செய்ய வேண்டும் என்று அவன் மனதில் இருக்கிற திட்டங்களை முறியடிக்கிறோம்.
ஆமென் ஆண்டவரே. ஆண்டவரே வரப்போகிற Yes, எழுப்புதலை Lord. மாத்திரமல்ல, எழுப்புதலுக்கு எதிராய் வரப்போகிற காரியங்களை குறிவைத்து நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஒரு கூட்டம் ஜனங்கள், யுத்தம் செய்கிற ஜனங்கள், ஜெபிக்கிறவர்கள், திறப்பிலே நிற்கிறவர்கள், எழுப்புதலுக்கு எதிராக போராடுகிற ஆவிகளோட போராடி அவைகளை மடக்குகிறவர்கள், அடக்குகிறவர்கள் எழும்பிக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். அவருடைய கண்களை கர்த்தர் இந்த நிகழ்ச்சியின் மூலம் திறந்து வருகிறேன். நாங்கள் எதிர்க்க வேண்டிய சத்துரு எது, நாங்கள் எதிர்க்க வேண்டிய பிரச்சனை எது, நாங்கள் எதிர்க்க வேண்டிய காரியங்கள், போராட்டங்கள் எது என்பதை தெளிவுபடுத்தி கொண்டு வருகிறீர் ஆண்டவரே. கர்த்தர் வெளிப்படுத்துகிற ஒவ்வொன்றை நாங்கள் கவனமாய் கேட்டு நாங்களும் இதை தேவனுடைய பாதத்தில் வைத்து ஜெபித்து வரப்போகிற எழுப்புதலுக்கு எதிராக இனி வருகிற எதிர்காலங்களிலே சாத்தான் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் விளங்கி கொண்டு யுத்த களத்திலே நின்று எழுப்புதலுக்காக ஒரு யுத்தத்தை நாங்கள் துவக்க கர்த்தராகிய தேவன் உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். வருகிற எழுப்புதலுக்கு இவர்கள் எல்லாம் எழுந்து நின்று ஒரு காவலர்களைப் போல எழுப்புதலை பாதுகாக்கணும். எழுப்புதலுக்குள்ள எந்த கலப்படம் வந்துவிடக்கூடாது, எழுப்புதலுக்கு எந்த பிரச்சனை வந்துவிடக்கூடாது. எழுப்புதல் தடைகளை தாண்டி தகர்த்து கொண்டு முன்னேற வேண்டும். அதற்கென்று ஆண்டவரை பாதைகளை செவ்வை பண்ணவும், ஓடுகிற வழிகளை செவ்வை பண்ணவும் உம்முடைய பிள்ளைகள் நீர் ஒரு பலத்த ஆயுதமாக இந்த நாட்களில் எடுத்து பயன்படுத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வருகிற போராட்டங்கள் மிகுதியாக இருக்கும். எழுப்புதல் வரும்போது என்னென்ன விதமான போராட்டங்களை எழுப்புதல் காலங்களிலே சந்தித்தார்கள் என்று வேதம் காட்டுகிற காரியங்களின் அடிப்படையில் நாங்கள் பல காரியங்களை தியானித்து வருகிறோம். தொடர்ந்து கர்த்தர் எங்களோட பேசணும், எங்களுடைய கண்களை திறக்கணும். ஆண்டவரே தேவனே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உங்களுடைய பூரண ஜெபத்தின் ஆவியினால் நிரப்பி எழுப்புதலுக்கு அவர்கள் மன்றாடத்தக்கதாக கர்த்தர் அவர்களை பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். சகல காரியங்களையும் கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். இயேசுவின் மூலம் எங்கள் ஜெபங்களை கேளும் எங்கள் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு இருக்கிறார். நிறைய காரியங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். வேத வசனத்தில் எழுப்புதல் காலத்தில் சாத்தான் கொண்டு வந்த கிரியைகளை பார்த்தோம். இன்னும் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆவியானவர் வெளிப்படுத்தி இருக்கிற காரியம் அதை தெளிவாக நீங்கள் அறிந்து கொண்டீங்கன்னா என்னென்ன ஆண்டவர் வெளிப்படுத்தி பேசி இருக்கிறார் அதை அறிந்து அதை வைத்து நம்ம ஜெபிக்கணும். அதனால் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்க. வெறுமனே பார்த்துட்டு சுமார் கூட ஜெபத்தை அதிகப்படுத்தணும். குறிப்பாக இந்த காரியங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. அப்போ கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஆமென்.